அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்கள நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற விஷயங்கள நம்ம சொல்லிட்டு வரோங்க. நம்ம சேனல பொறுத்தவரைக்கும் தொடர்ச்சியா பல்வேறு வகையான படிப்புகள், பல்வேறு வகையான கல்லூரிகள் சம்பந்தப்பட்ட தகவல்கள குடுத்துட்டு வரோம். இப்ப இந்த வருஷம் நெறைய மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ட்ரீமா இருக்கிறது என்ன பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை இருக்குங்க. அந்த இன்ஜினியரிங்க எந்த மாரியான கல்லூரிகள்ல படிக்கலாம்? இந்தியாவோட ஒரு தரமான ஒரு பொறியியல் கல்லூரியாகவும் பல்கலைக்கழகமாகவும் இருக்கக்கூடிய விஐடி அப்படிங்கிற கல்லூரியில படிக்கணும்னு நிறைய மாணவர்கள் ஆசைப்படுறாங்க. இது தமிழ்நாடு மாணவர்கள் மட்டும் கிடையாதுங்க, இந்தியா முழுமையா இருக்கக்கூடிய மாணவர்கள் ஆசைப்படுறாங்க. அதனாலதான் எப்பயுமே இந்த ஜெஇ மெயின்க்கு அடுத்து இந்தியாவிலேயே அதிகப்படியான மாணவர்கள் கலந்துக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமா இருக்கிறது விஐடி ட்ரிபிள்இங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம். கடந்த வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் மாணவர்கள் வரைக்கும் கலந்துக்கிட்டாங்க. இப்ப 3 லட்சம் மாணவர்கள் விஐடி ட்ரிபிள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. ஆனா விஐடில மொத்தம் எத்தனை பேத்துக்கு தான் சீட்டு? ஏன்னா இதுதான் ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனா இருக்குது மாணவர்களுக்கு. அதாவது மாணவர்களா இருந்தாலும் சரி, பெற்றோர்களா இருந்தாலும் சரி, அவங்க கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா, சார் விஐடில இத்தனை லட்சம் பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. உண்மையாலுமே எத்தனை பேத்துக்கு தான் சீட்டு? அங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது? ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் என்ன சீட் இருக்குது? மொத்தம் எத்தனை சீட்டு? அதாவது விஐடி வெள்ளூரா இருந்தாலும் சரி, விஐடி சென்னையா இருந்தாலும் சரி, இல்ல மத்த கேம்பஸஸா இருந்தாலும் சரி, எத்தனை பேத்துக்கு தான் அங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய மாணவர்களும் பெற்றோர்களும் தொடர்ச்சியா கேட்டுட்டு வர்றாங்க. அவங்களுக்காகவே நம்ம சில டீடைல்ஸை கலெக்ட் பண்ணி விஐடி வெள்ளூர்ல என்னென்ன கோர்சஸ் இருக்கு, ஒவ்வொரு கோர்சஸ்க்கும் எத்தனை சீட்ஸ் அவங்களுக்கு அப்ரூவ் ஆயிருக்கு, பிளஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் எத்தனை அப்படிங்கிறது பார்ப்போம். விஐடி வெள்ளூர்ல என்னென்ன டிபார்ட்மெண்ட் எவ்வளவு சீட்ஸ்ங்கிற டீடைல்ஸ் பார்ப்போங்க. ஃபர்ஸ்ட் பயோடெக்னாலஜி. பயோடெக்னாலஜில 180 சீட்ஸ் இவங்களுக்கு இருக்குங்க. ரெண்டாவதா கெமிக்கல் இன்ஜினியரிங். கெமிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு 120 சீட்ஸ் இருக்குது. தென் சிவில் இன்ஜினியரிங். சிவில் இன்ஜினியரிங்ல ஒரு 120 சீட்ஸ் இருக்குதுங்க. நெக்ஸ்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பயோமேக்ஸ், அதாவது பயோ சிஎஸ் குரூப் எடுத்த மாணவர்கள், பியூர் சயின்ஸ் எடுத்த மாணவர்கள் படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்டான பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ்ல ஒரு 120 சீட்ஸ் இருக்குது. தென் ட்ரிபிள்இன்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல ஒரு 180 சீட்ஸ் இருக்குதுங்க. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் சொல்லக்கூடிய இஎன்ஐ டிபார்ட்மெண்ட்ல ஒரு 60 சீட் இருக்குது. தென் இசிஇல ஒரு ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், இதுல ஒரு 60 சீட் இருக்குங்க. தென் இசிஇ மெயின் கோர் பிரான்ச் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்ல மொத்தம் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு அப்ரூவல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 540 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ரூவல் இருக்குங்க. தென் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய ஐடி டிபார்ட்மெண்ட்ல 420 சீட்ஸ் இருக்குது. தென் முக்கியமான கோர் டிபார்ட்மெண்டான மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 480 சீட்ஸ் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ண விரும்பக்கூடிய ஃபர்ஸ்ட் கோர்ஸான கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல 1620 சீட்ஸ் இருக்குங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் அப்படிங்கிற கோர்ஸ்ல 180 சீட்ஸ் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்பெஷலைசேஷனான டேட்டா சயின்ஸ்ல 300 சீட்ஸ் இருக்குங்க. சிவில் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான ஒரு டிபார்ட்மெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல 30 சீட்ஸ் இருக்குது. மெக்கானிக்கல் ரிலேட்டடான மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங்ல ஒரு 120 சீட்ஸ் இருக்குதுங்க. தென் இசிஇ எகைன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல இப்ப வளர்ந்து வரக்கூடிய ஒரு டெக்னாலஜியான விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜில ஒரு 120 சீட்ஸ் இருக்குங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்பெஷலைசேஷனான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற கோர்ஸ்க்கு ஒரு 180 சீட்ஸ் இருக்குது. தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஒரு 60 சீட்ஸ். தென் பயோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், பியூர் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய டிபார்ட்மெண்டான ஹெல்த் சயின்சஸ் அண்ட் டெக்னாலஜில ஒரு 60 சீட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்பெஷலைசேஷன் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னு ஒரு ஸ்பெஷலைசேஷன் 60 சீட் இருக்குங்க. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்பெஷலைசேஷனான சைபர் செக்யூரிட்டியில ஒரு 240 சீட்ஸ் இருக்குது. தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்ல ஒரு ஸ்பெஷலைசேஷன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸுங்கிற டேட்டா இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்ல ஒரு 120 சீட்டுங்க. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஸ்மார்ட் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிற ஒரு கோர்ஸ்ல ஒரு 60 சீட் இருக்குது. டோட்டலா விஐடி வெள்ளூர்ல எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்த்து மொத்தம் எத்தனை சீட்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5430 சீட்ஸ் ஒரு வருஷத்துக்கு அவங்க யூஜியில மட்டுமே அட்மிஷன் பண்ண முடியும். இது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ் இருக்குது, அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் இருக்கு, ஈவன் நம்ம இன்ஜினியரிங்லேயே பார்த்தீங்கன்னா எம்டெக் இன்டகிரேட்டட் ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்குது. இன்ஜினியரிங் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் எத்தனை மாணவர்கள் அங்கே போய் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5430 அப்படிங்கிற நம்பர்ல இருக்கக்கூடிய சீட்ஸ் உங்களுக்கு இருக்குங்க. அப்ப இந்த சீட்ஸ்குள்ள போகணும்னா நீங்க என்ன ரேங்க் வாங்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கண்டினியூஸா ஒவ்வொரு கல்லூரிகள் பத்தியும்
அதோட கோர்சஸ், நம்பர் ஆஃப் சீட்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் முதற்கொண்டு கவுன்சிலிங் ப்ராசஸ் முதற்கொண்டு எல்லா விதமான தகவல்களையும் கண்டினியூஸாக கொடுத்துட்டு வரோம். இந்த மாதிரி உங்களுக்கு தொடர்ச்சியாக பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான படிப்புகள் பற்றின தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருக்கு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.